கருப்பு சுண்டலை வச்சு வீடே மணக்கிற மாதிரியான ஒரு குழம்பு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு குழம்பு. ஒரே குழம்பு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். காலையில் இட்லியில் ஆரம்பித்து நைட்டு சப்பாத்தி வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு கல்பாசியை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை குறைச்சி வச்சு இதை லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்பவும் இதை லேசாக வறுத்து விட்டுக்கலாம். மல்லி லேசாக வறுபட்டதும் அடுத்து இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் லேசாக நிறமாற ஆரம்பித்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி லேசாக வதங்கி வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இதை அப்படியே வச்சுடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு உங்களால் மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அரைச்ச விழுதில் கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்து திரும்பவும் நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லேசாக நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி லேசாக நிறம் மாற ஆரம்பித்த உடனே 2 பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரையிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மல்லித்தலையோடு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கப் கருப்பு கொண்டக்கடலையை தண்ணியில் 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். கருப்பு கொண்டக்கடலைக்கு பதிலாக வெள்ளை கொண்டக்கடலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். காரமணி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு காரக்குழம்புக்கு சேர்க்குற குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ இந்த தூளை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நாம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து எல்லாம் ஒரு முறை சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 2 கப்லேருந்து 3 கப் வரைக்கும் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்பாத்தி, சாதம், தோசை, இட்லின்னு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். குழம்பு வெந்து வரும்போது இன்னுமே கெட்டியாகும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மணக்க சுண்டல் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது சுட சுட சாதத்தோட ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லிக்கும், தோசைக்கும், சப்பாத்திக்கும், பூரிக்கு கூடமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரே குழம்பு எல்லா விதமான டிஃபனுக்கும் சாதத்துக்கும் அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.